டைம் டிராவல் தன்னை சாத்தியப்படுத்தும் அல்லது அதை அடைவதற்கு கருதுகோளாக இருக்கும் எந்த ஒரு தொழில்நுட்ப சாதனையும் பொதுவாக டைம் மிஷின் என்றே குறிப்பிடுகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இருந்தே டைம் டிராவல் என்பதின் மையக்கரு உருவாகிவிட்டது என்றும் குறிப்பிடலாம். பண்டைய கால புராண கதைகளிலும் நாட்டுப்புற கதைகளிலும் கூட முன்னோக்கி பயணிக்கும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதுதான் நிதர்சனம். இவ்வளவு ஏன் மகாபாரதமும் உள்பட. பில்லி மேயர் என்பவர் டைம் டிராவல் என்பது ஏலியன்களோடும் பறக்கும் தட்டுகளோடும் தொடர்புடையது என்று நம்புபவர். இவர் பறக்கும் தட்டுகளை கண்டது மட்டுமின்றி அதில் பயணித்து டைனோசர் வாழ்ந்த காலத்திற்கு பின்னோக்கி பயணித்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். தனது இந்த டைம் டிராவல் அனுபவத்தை நிரூபிக்கும் வகையில் ரெக்கை கொண்ட டைனோசர் பறப்பதை புகைப்படம் எடுத்து ஆதாரமாய் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பில்லி மேயரின் புகைப்பட ஆதாரமானது டைனோசர் கதை சார்ந்த புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்று விமர்சிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1970களில் ஜான் டிட்டர் என்பவர் தான் 2036ஆம் ஆண்டிலிருந்து பின்னோக்கி பயணித்து வந்தவன் என்று கூறிக்கொண்டு அழிவிலிருந்து அவரது வயதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கணினி ஒன்றை தேடி பின்னோக்கி பயணித்து வந்தவராக அவர் காரணம் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி 2004ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நிகழும் என்று இது போன்ற வருங்காலத்தை பற்றியும் சில விடயங்களை அவர் கூறியுள்ளார். தன் சமையல் அறையின் கீழ் தண்ணீர் ஓடுவதை கண்ட பின்பு தான் ஒரு பறவெளியில் விழுந்து விட்டதாக கூறினார் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அகன் நார்ட்விசிட். எதிர்காலத்திற்கு சென்று தன் வயதான தோட்டத்தை கண்டது மட்டுமின்றி அதை அவர் தன் செல்போனிலும் பதிவு செய்து கொண்டார். அமெரிக்காவில் மாபெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டதால் 200 வருடங்கள் பின்னோக்கி பயணித்து வந்ததாக கூறினார். வெறும் $800 வந்த இவர் 2 வாரத்தில் அதை $350 மில்லியன் மாற்றியதற்காக கைதும் செய்யப்பட்டார். ஆனால் இது எல்லாமே தி வீக்லி வேர்ல்ட் நியூஸ் என்ற ஊடகத்தால் நடத்தப்பட்ட நாடகம் என்ற குற்றச்சாட்டும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராணுவ தளமான மோண்டாக் ஏர்போர்ஸ் ஸ்டேஷனில் டைம் டிராவல் சுரங்கப்பாதை அதாவது டைம் டனல் உள்ளது என்று நம்பப்படுகிறது. 1943ஆம் ஆண்டு பயணிக்கப்பட்டது ஞாபகம் வருவதாக 1980ஆம் ஆண்டு இருவர் கூறிய பின்புதான் இந்த டைம் டனல் அதாவது டைம் டிராவல் சுரங்கப்பாதை பற்றிய சந்தேகம் அதிகம் கிளம்பியது. 1940களில் கனடாவில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் கிராபிக் டி-ஷர்ட் மற்றும் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு ஒருவர் நிற்பதை காண முடிகிறது. இந்த புகைப்படத்தில் இவருடன் இருப்பவர்களோடு ஒப்பிடுகையில் இவர் நிச்சயமாக அந்த காலத்தை சேர்ந்தவர் இல்லை என்பதை உணர முடிகிறது. ஆனால் 1920களில் இருந்தே கண்ணாடிகள் பழக்கத்தில் உள்ளன. இவர் அணிந்துள்ளது டி-ஷர்ட் அல்ல ஸ்வெட்டர் என்றும் விளக்கங்கள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1935இல் வான் அமைச்சக மூத்த விமான பணியாளரான விக்டர் காட்ரெட் என்பவர் விமான பயணத்தின் போது திடீரென்று எதிர்காலத்திற்குள் நுழைந்து பயணித்துள்ளார். அப்போது விமான தளங்களில் இருக்கும் ராப் வகை விமானங்கள் அனைத்தும் மஞ்சள் நிறத்திலும் பணியாளர்கள் அனைவரும் நீல நிற உடையிலும் இருப்பதை கண்டுள்ளார். இந்த சம்பவம் நிகழ்ந்து சரியாக 4 ஆண்டுகளுக்கு பின்பு ராப் வகை விமானங்கள் அனைத்தும் மஞ்சள் நிற பெயிண்டுக்கு மாற்றப்பட்டது. விமான நிலைய பணியாளர்களுக்கு நீல நிற சீருடை வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 2008ஆம் ஆண்டு சீனாவில் 400 ஆண்டுகள் பழமையான கல்லறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடன் சிறிய அளவிலான தங்க பொருள் ஒன்றும் கிடைத்துள்ளது. இதை உற்று நோக்கினால் மோதிர வடிவில் உள்ள கடிகாரம் என்பதும் அதில் 10 மணி 6 நிமிடங்கள் என்று நேரம் காட்டப்படுகிறது என்றும் தெரிய வரும். இதுவும் ஒரு டைம் டிராவல் சார்ந்த ஆதாரம் என்று நம்பப்பட்டாலும் மறுபக்கம் இது சமீபத்தில் டிஜிட்டல் முறையில் உருவகம் செய்யப்பட்ட உலோக துண்டு என்றும் கூறப்படுகிறது. சார்லி சாப்ளின் திரைப்படத்தில் தற்செயலாக பதிவான காட்சி ஒன்றுதான் இன்று வரை டைம் டிராவல் சார்ந்த குழப்பத்தில் தீர்வு கிடைக்காத ஒரு ஆதாரமாகும். தொலைபேசியை கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் செல்போன் பயன்பாடு சாத்தியமில்லை என்பதால் இவர் ஒரு டைம் டிராவலர் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் ஒருவேளை அந்த பெண் காது கேட்கும் திறனை அதிகரிக்கும் கருவியை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற விளக்கமும் மறுபக்கம் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது.